ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மேரி பிஸ்கெட் ஒரு 2 ஸ்பூன் அளவு பூஸ்ட்டு இதை வச்சு நம்ம வெயில் காலத்துக்கு குழு குழுன்னு சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் இந்த பூஸ்ட்டை நல்லா இந்த தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட்டு தேவைப்படும். 1 ஸ்பூன் மட்டும்தான் நான் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் 1 ஸ்பூன் அப்புறமா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ தண்ணியில் பூஸ்ட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு 1/2 லிட்ரு பால் தண்ணி எதுக்குமே சேர்க்காம நல்லா கெட்டியாக நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். இது இப்போ நல்லாவே சூடு ஆறி தான் இருக்குது. இதுலேயே நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த அளவே கரெக்டாக தான் இருந்தது. இப்போ இது சர்க்கரையும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து நல்லா நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவரு இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரையணும். நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஸ்பூனை வச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவரும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த பாலில். அதுக்கப்புறமா தான் நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு நான் இந்த பாலை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவருன்ற போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கட்டிப்படும். கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா திக்காகி வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் நல்லா வெந்து திக்காயிடுச்சு பாருங்கள் பால். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் முன்னாடியே ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி, தட்டு ஃபுல்லாக நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த காய்ச்சின பாலை பாதி அளவு இந்த தட்டில் ஊற்றிக்கலாம். மிச்சம் பாதியை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த தட்டில் நான் பாதி அளவு ஊற்றிட்டு ஃபுல்லும் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்பூனை வச்சு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். மிச்சம் பாதி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பூஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு நம்ம இந்த பிஸ்கெட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பூஸ்ட் இதில் நல்லா கரையணும். கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் பார்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மேரி பிஸ்கெட்டை நான் கையிலேயே ஒரு பிஸ்கெட்டை 3 துண்டாக உடச்சி போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே தண்ணியில் பூஸ்ட்டை கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த மேரி பிஸ்கெட்டை நல்லா நனைச்சிட்டு நம்ம ஒயிட் கலரில் தட்டில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே பிஸ்கெட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தட்டு ஃபுல்லுமே நான் இந்த பிஸ்கெட்டை பூஸ்ட்டு தண்ணியில் நனைச்சி எல்லா பிஸ்கெட்டையும் நல்லா ஃபுல்லும் அடுக்கி வச்சுட்டேன். இப்போது இதுக்கு மேலே நம்ம பூஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றி அந்த பிஸ்கெட் ஓரளவுக்கு மறையிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு 4-5 லேயராக வேணும் அடுக்கடுக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 1 லிட்ரு பால் ரெடி பண்ணிவிட்டு இதே போல் சரி பாதியாக பிரிச்சுட்டு ஒன்றுத்தில் பூஸ்ட்டை கலக்கிட்டு ஒன்றுத்தில் ஒயிட்டாகவே இருக்கும், அதை இந்த மாதிரி நீங்கள் மேரி பிஸ்கெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி பூஸ்ட்டை ஊற்றிட்டு அதுக்கு மேலே திருப்பியும் மேரி பிஸ்கெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒயிட்டை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மேரி பிஸ்கெட்டை வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் அடுக்கடுக்காக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 லேயராக கிடைக்கும். நம்ம 1/2 லிட்ரு பாலில் பண்ணதுனால எனக்கு 2 லேயர் தான் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் இந்த வெயில் டைமில் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஐஸ்கிரீம் மாதிரியே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் ஃபுல் இடமும் படுற மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா நான் செட் பண்ணிட்டேன்.
இப்போ இதில் வந்து நீங்கள் திராட்சை, நான் கருப்பு திராட்சை சுற்றிலும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம் இதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சுற்றிலும் போட்டுக்கிறேன். இப்படி போடுறதுனால நீங்கள் வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நம்ம கடித்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லும் போட்டுட்டேன். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு எடுத்து நீங்கள் எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். தட்டில் வந்து ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ நான் வந்து 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக கட் பண்ண வந்துச்சு பாருங்கள். சாப்பிடவும் செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வெயில் காலத்துக்கு ஏற்ற ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.